கிளாசிக் லெஜண்ட்ஸ் 2018 ஜாவா 300 லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ 2024 மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாவா 300 டிஸ்கன்டினியூ பண்ணி ஜாவா 350 வந்து கொஞ்சம் புது அப்டேட்ஸ், பெரிய இன்ஜின், அப்புறம் கிளியரன்ஸோடு அவங்க மறுபடியும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. டுவெண்ட்டி 2024 ஜாவா இப்போ ரீசெண்டாக ஜாவா 350 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே வண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் 20,000 கம்மி பண்ணி புது கலர் ஆப்ஷன்ஸோட நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து 1960s இந்தியாவில் லான்ச் பண்ண ஜாவா. ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த புது ஜாவா இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த விண்டேஜ் ஜாவா பற்றி நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2018 பார்த்தீங்கன்னா ஜாவா 300cc வித் 27 bhpயும் 28 Nm டார்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டவுனில் ஓட்டும்போது ஒரு நம்ம செகண்ட் கியர் தேர்ட் கியர் போனாலும் நம்ம வண்டி ஸ்லோவாக போக பண்ண முடியாது, வண்டி நல்லா அவங்களுக்கு இடிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா புது ஜாவா 350 வண்டியோட பவரை கம்மி பண்ணியிருக்காங்க, 22 bhp ஆக்கிட்டாங்க. அப்புறம் டார்க் வந்து அதே 28 Nm டார்க்கில் தான் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டெய்லி கம்மியூட்டு டவுனில் ஓட்டும் போதும் வண்டி வந்து கியர் ஷிஃப்டிங் உங்களுக்கு ஒரு 4th 5th கியர்லேயுமே உங்களுக்கு ஒரு 40 km 50 km ஸ்பீடை வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி போகலாம். உங்களுக்கு வண்டியில் எந்த லேகோ இன்ஜின் இடிக்கிற மாதிரி இல்லை. டெய்லி கம்மியூட்டும் உங்களுக்கு வண்டி வந்து நல்லா செட் ஆகும். கிரவுண்ட் கிளியரன்ஸ், நம்ம பழைய வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது, வந்து 178 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட்டியிருக்காங்க. பேக் ரியர் வீல் ஸ்டே, இந்த ரியர் வீல் ஸ்டேயும் இப்போ ஜாவா 350cc மாற்றிருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா வண்டியோட வீல் பேஸ் வந்து கூடிருது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் புது சஸ்பென்ஷன், பேக் வந்து உங்களுக்கு இந்த இதுவும் ஹையர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்னும் நல்ல திக்கரான ஒரு சஸ்பென்ஷன். ஸோ வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பல்க் லுக் இருக்குது. பழைய ஜாவோட இந்த ஜாவா நீங்கள் 300cc 350cc பக்கத்தில் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹைட்டு அதே மாதிரி வண்டியோட சைஸும் வந்து உங்களுக்கு வண்டி பெருசாக இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 334cc, அதாவது 350 செக்மெண்ட் கேட்டகரியில் வருது. அதே மாதிரி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். பழையதோட இப்போ ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக ஆக்கியிருக்காங்க. டேஷ்பேட் முன்னாடி மெட்டல் வரும், இப்போ வந்து ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. நல்லா காம்பேக்டாக நல்லா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. டுவல் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் இதில் ஒரு ஹார்ன் இருக்குது, ஜாவா பேட்ஜிங்கோட இதில் ஒரு ஹார்ன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் லெஃப்ட் சைட்லேயும் வண்டியோட லெஃப்ட் சைட்லேயும் இதே க்ரோம் ஃபினிஷில் ஒரு ஹார்ன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹார்ன் வந்து நல்லா சவுண்டாக இருக்குது. ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஜாவா எம்போசிங்கோட ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மெட்கார்டு பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டலில் பெரிய மெட்கார்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம விண்டேஜ் ஜாவாலேருந்து அதே இது இன்ஸ்பயர் ஆகி பெல் ஷேப் மெட்கார்டாக வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த ஃப்ரண்ட் மெட்கார்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு க்ரோம் ஃபினிஷில் ஒரு இது காஸ்மெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் காஸ்மெட்டிக்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் சைடு ரியர் பிரேக் லிவர் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நம்ம மாஸ்டர் சிலிண்டரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க க்ரோமில். இந்த கேலிபரில் உள்ள இந்த ரூட்டிங் மாற்றிருக்காங்க. இந்த ஏபிஎஸ் ஹோஸ், பிரேக் ஹோஸ் வந்து ரூட்டிங் சூப்பராக மாற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு எதுலையுமே பிடிக்காத மாதிரி நீட்டாக கிளாம்பிங்லாம் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த புது அப்டேட்டில் வந்து நமக்கு இது வந்து ரிசர்வாயர் கேப்பு ரியர் பிரேக் ஃப்ளூயிடில் உள்ளது. ஸோ அதுக்கு ஒரு வெளியில் ஒரு பிளாக் கலர் ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ அக்சசரிஸாக வர்றது நம்ம கம்பெனிலே அவங்க வந்து வண்டியோடவே இதெல்லாம் இப்போ கொடுத்துட்றாங்க. இதோட ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து உங்களுக்கு 190/18 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ். ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 280 mm கொடுத்துருக்காங்க. ரியர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 240 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் டயர் வந்து நமக்கு இன்னும் பழைய ஜாவா 300ஓட ஒரு செக்ஷன் கூட்டியிருக்காங்க. முன்னாடி வந்து 120/80/17, இப்போ உங்களுக்கு 130 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 130/80/17 கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேவி நேச்சரில் இருக்குது. நம்ம பேக்கில் வந்து எம்ப்ராய்டரியோட கொடுத்துருக்காங்க, ஜாவா எம்ப்ராய்டரி லோகோ. இங்கே ஒரு ஜாவா லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 802 mm கொடுத்துருக்காங்க. நல்ல குஷனிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆம் பொசிஷன் வந்து எல்போ பெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு பெயின் எதுவும் ஃபீல் ஆகாது. லாங் ரைட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரைட் பண்ணும்போது ஹைவேஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லா க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பைக்குன்னு சொல்லலாம். இந்த அப்டேட்டட் வெர்ஷன் ஜாவா 350 உங்களுக்கு பிஹெச்பி கம்மினால லோ எண்ட் நல்லாயிருக்கும். லோ கியர்ஸில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு இன்ஜின் இடிக்காது. சிட்டி ரைட்ஸ்க்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைவே க்ரூசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 90 km வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லலாம்.
அபவ் 100 110 120 போகும்போது உங்களுக்கு லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் பெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. பழைய வெர்ஷன்லேருந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அலுமினியம் ஃபினிஷும் பேக்கில் ஃப்ரண்டில் ஒரு ரப்பர் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ரியர் மட்கார்டில் இப்போ உள்ள ஜாவாவில் இந்த 350 தான் இந்த ஒரு சின்ன பீஸ் கொடுத்துருக்காங்க. மட்கார்டு வந்து மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இன்னுமே மட்கார்டை வந்து பெருசாக காமிக்குது. ஸோ பழைய 300cc-க்கும் 350cc-க்கும் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த வண்டியோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்கத்தில் இங்கே ஒரு சின்ன ப்ரொடெக்டர் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம செயினில் உள்ள ஆயில் நம்ம காலில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷில் நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஜாவா சின்ஸ் 1929. ஸோ அந்த லோகோ வந்து உங்களுக்கு டேங்க்லேயும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேயும் அதே லோகோ இருக்குது. ஜாவா சின்ஸ் 1929 இருக்குது. ஸோ அந்த ஜாவா லான்ச் ஆன இயர் செக்கோஸ்லோவேக்கியாவில். ஸோ இதில் டேங்க் பேட்ச் வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ஆகி வந்திருக்கும். பழைய வெர்ஷனில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ரொஜெக்ஷன் இருக்காது. ஸோ நல்ல திக் பேட்ஜிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட டீ ஸ்டெம். இந்த டீ ஸ்டெம் ஷேப் படத்தில் தெரியும். இப்படி வந்து லைட்டாக கீழே இறங்கி இப்படி வருது, திக்கராக இருக்குது. இது என்னென்னா வண்டியோட ஃப்ரண்ட் ஃபோர்க் ஹைட் கூட்டியிருக்காங்க, சஸ்பென்ஷன் ஹைட்டும் கூட்டியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் மொத்தமாக இதில் தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பழைய ஜாவாவில் வந்து டீ ஸ்டெம் இப்படி இருக்காது, நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு மேஜர் அப்டேட், அவங்க டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3D கோன் ஷேப்பில் இருக்குது. ஹேண்டில் வந்து ஹெட்டுக்கு உள்ளாடி இருந்து வர மாதிரி வரும். ஹெட்லைட் டூமுக்குள்ள உள்ளாடி இருந்து வர மாதிரி வரும். இது ஜாவோட ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் அது. இது வந்து ஆக்சுவலாக விண்டேஜ் ஜாவாவில் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. இதுதான் அவங்க ஹெட்லைட் அட்ஜஸ்ட். ஸோ இப்போ உள்ள ஜாவாவில் வந்து ஜஸ்ட் அதே உங்களுக்கு லுக்ஸாக வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. வேறு அதுக்கு பர்பஸ் எதுவும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம மீட்டர் கன்சோலை பற்றி பார்த்துடலாம். ரைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ இது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரிப் பி, ஓடோமீட்டர். ஸோ ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோமீட்டர். நமக்கு டிஜிட்டல் இது 3 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாக்கி நமக்கு அனலாக் மீட்ரு தான். ஸோ ரிவர்ஸில் தான் வச்சுருது. நல்ல ஒரு கோல்டு லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரைட் சைட் சுவிட்ச் பார்த்துடலாம். இது வந்து நம்ம மீட்ரு ட்ரிப் ஏ, ட்ரிப் பி மாற்றக்கூடியது. கில் சுவிட்சு. இங்கே வந்து ஹசார்ட் சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ் ஆன், ஸோ பாஸ் லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புது கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிரே, அப்புறம் இதில் ஃபுல் பிளாக்கு, ஃபுல் க்ரீனில் 3 கலர் ஆப்ஷன் வருது. ஸோ இது வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து 1,99,950. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2,17,500 கிட்ட வருது. கிட்டத்தட்ட 2,18,000. ஸோ அதில் என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குன்னா இது ஜாவா மெரூன், அப்புறம் ஆரஞ்சு, மிஸ்டிக் ஆரஞ்சுன்னு ஒரு கலரு, அப்புறம் பிளாக் வித் குரோம் டேங்கு, ஒயிட் வித் குரோம் டேங்க். ஸோ இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஃபியூச்சர்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வண்டியோட குவாலிட்டி எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பெயிண்ட் ஸ்கீம் மட்டும்தான் வித்தியாசம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.